இந்த மாற்றம் என்ற வார்த்தையை கேட்டாலே கடுப்பா இருக்கு. மாற்றம் வேணும், மாற்றம் வேணும், மாற்றம் வேணும், மாற்றம் வேணும், மாற்றம் வேணும். இப்ப என்ன வருது? நாற்றம் தான் அடிக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில தான் இப்போ தமிழ்நாடு இருக்கு. எங்க பார்த்தாலும் போராட்டம், போர்க்களம். என்ன இது? ஏன் போராடுறாங்க? மக்களை எப்படி போராடுறாங்க? ஆட்சிக்கு வந்து 20 நாள் தான், 20 நாள் தாண்டிச்சு. இன்னமும் ஏன் போராடுறாங்க? தண்ணி வரலன்னு ஒரு போராட்டம், கரண்ட் வரலன்னு போராட்டம். கரண்ட் ஏன் வரலன்னு காரணம் திமுக தான் காரணம். கடவுளே, அதாவது எங்க போனாலும் திமுக தான் காரணம். இப்போ அவங்களுக்கு தெரியல, கவர்மெண்ட் உங்ககிட்ட தானே இருக்கு. கவர்மெண்ட் உங்ககிட்ட தானே, உங்களை எதிர்த்து யாரும் பண்ணவே முடியாது. அப்புறம் எப்படி நீங்க சும்மா திமுகவே குறை சொல்லணும்? எப்படி இது? என்ன என்ன சொல்ல வரீங்க? இப்போ உங்க ஆட்சி சரியா நடக்கலாம், அதுக்கு திமுக தான் காரணம்னு சொல்றீங்களா? என்ன, அதாவது மக்களுக்கு நீங்க உங்க ஆட்சிக்கு வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க என்ன முன்னாடி சொன்னீங்க, இப்ப என்ன சொல்ல வரீங்க? அது மட்டும் சொல்லுங்க, தெளிவா சொல்லிடுங்க. அதாவது ஆட்சினா, ஆட்சி முறைன்றது ஒண்ணு இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா தொடக்கம்லயே பாத்தீங்கன்னா நம்ம சிஎம் முன்னாள் முதலமைச்சர் வந்து சொன்னபடியே கையெழுத்து போட்டாரு. இலவச பேருந்து மகளிர் விடியல் பயணம்ன்ற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அது வந்து அமோக வரவேற்பு முதல் கையெழுத்து. ஆனா முதல் கையெழுத்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க? மாதம் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னீங்களா? அடுத்தது என்ன சொன்னீங்க? விடியல் பயணம் மாதிரி அங்க ஒரு பார்த்தீங்கன்னா மகளிர், என்னுடைய அக்கா தங்கைகள், பாட்டி, அத்தை அவங்களாம் வந்து பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் என்ன சொன்னாரு? தமிழ்நாடு முழுக்க முதல் கையெழுத்துங்க. அது 2 மாசம் கையெழுத்து கிடையாது, முதல் கையெழுத்து சொன்னாரு. செக் பண்ணி பார்த்துங்க. சொன்னீங்களா? அது எங்க? அதை நடைமுறைப்படுத்துனீங்களா? இல்ல. அப்புறம் ஸோ வந்து தொடக்கத்திலேயே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா தவறான ஒரு விஜய், இப்போ சொன்னதை நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா, சொன்னது செஞ்சுட்டாருப்பா, பக்காப்பா, சூப்பர்ப்பா, சொன்னதை அப்படியே செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க செய்யவே இல்லையே. எல்லாமே பாத்தீங்கன்னா மாற்றம் தான் நடக்குது. விவசாயிகள் கடனை வந்து ரத்துன்னு சொன்னீங்க, ஆனா என்ன சொல்லிட்டீங்க? 50,000க்குள்ளதான் கடன்றீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ண எப்படி இது?